நண்பர்களே, இன்றைய டெக் நியூஸ்ல ரிவால்ட்டோட புதிய எலக்ட்ரிக் மோட்டார் சைக்கிளை இந்தியாவில் லான்ச் பண்ண போறாங்க. அதே போல சாம்சங் கேலக்சியோட நோட் 10 ஸ்கிரீன் ப்ரொடெக்டர் இமேஜ் வந்து ஆன்லைன்ல லீக் ஆயிருக்கு. Huaweiயோட லேப்டாப்பை மீண்டும் மைக்ரோசாஃப்ட் தங்களுடைய ஸ்டோர்ல அறிமுகப்படுத்த போறாங்க. அதே போல TrueCallerோட புதிய அப்டேட், ASUSோட 6EZ மொபைலை வந்து இந்தியாவில் லான்ச் பண்ண போறாங்க. இத மாதிரி ஏராளமான டெக் நியூஸுடன் இந்த வீடியோல நம்ம பயணம் பண்ணுவோம். அதுக்கு இந்த வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணால் மட்டுமே அதுல விஷயங்களை நீங்க முழுமையா தெரிஞ்சுக்க முடியும். என் பேர் சையத், நீங்க பாக்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க, அப்படியே உங்களுடைய லைக்கையும் கமெண்டையும் கொடுத்துக்கோங்க. டெக் நியூஸ்ல முதல்ல நம்ம பார்க்க போறது ரிவால்ட்டோட RV400 AI பேஸ்ட் எலக்ட்ரிக் மோட்டார் சைக்கிளை இந்தியாவில் லான்ச் பண்ண போறாங்க. இந்த கம்பெனியை எஸ்டாப்ளிஷ் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்டோட கோ-ஃபவுண்டர் ராகுல் சர்மா தான். ஸோ இந்த பைக்கில் என்ன ஒரு பிரத்யேகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 85 km/h ரன் ஆகக்கூடியதா இந்த பைக் உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 4 மணி நேரத்தில் சார்ஜை வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. இது மூலியமா 156 கிலோமீட்டர் வந்து இந்த பைக் மூலியமா நீங்க டிராவல் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது இல்லாமல் இதில் என்ன வேற பிரத்யேகம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வழக்கம் போல அலாய் டிஸ்க், அதே மாதிரி லெட் ஃபிளாஷ், அதோட ஹெட்லைட் பார்த்தீங்கன்னா லெட் ஃபிளாஷில் வந்து இயங்கக்கூடியதாக இருக்குது. இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது. இன்னொன்று ஒரு முக்கியமான விஷயம் அப்படி பார்த்தீங்கன்னா 4G LTE சப்போர்ட் சிம் இருக்குது இதில். இது மூலிமா உங்களுடைய ஆண்ட்ராய்டு iOS மூலிமா கூட நீங்கள் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து இயக்க முடியும் அப்படிங்கிறத அவங்க தெரிவிச்சிருக்காங்க இந்த ரிவால்ட் RV400ல. அதாவது இவங்களுடைய டார்கெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 1.2 lakh இந்த எலக்ட்ரிக் மோட்டார் சைக்கிளை வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் புக்கிங்காக டெல்லியில் அறிமுகப்படுத்திருக்காங்க. டெல்லி கஸ்டமருக்காகவே இந்த ரிவால்ட் RV400 எலக்ட்ரிக் மோட்டார் சைக்கிளை வந்து புக்கிங் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. அதை தொடர்ந்து ஒரு 6 சிட்டி கொடுத்துருக்காங்க. அந்த 6 சிட்டியில் வந்து சென்னையும் அடங்கியிருக்கு, ஹைதராபாத், பூனே, இந்த மாதிரி சிட்டிகளை வந்து அவங்க தேர்ந்தெடுத்திருக்காங்க. இந்த ரிவால்ட் RV400 புக்கிங் கூடிய விரைவில் இதோட பிரைசிங் ஸ்பெசிஃபிகேஷன் நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். டெக் நியூஸ்ல அடுத்து நம்ம பார்க்க போகிறது சாம்சங் கேலக்சியோட நோட் 10 ஸ்கிரீன் ப்ரொடெக்டர் இமேஜ் வந்து ஆன்லைனில் லீக் ஆயிருக்கு. இப்போ அது பரவலாக பேசப்படுது. இந்த மொபைல் வந்து அவங்களுடைய டார்கெட் எப்போன்னா லான்ச்சிங் டேட் ஆகஸ்ட் மாதம் 2019. ஆகஸ்ட் 2019 லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த இமேஜ் வந்து லீக் ஆயிருக்கு. ஸோ இந்த ஃபோனோட ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா 2 வேரியண்ட்டில் வருது. அதாவது 6.28 இன்ச்சில் வருது, அதே போல் 6.75 இன்ச்சில் வருது. ஸோ 2 வேரியண்ட்டில் வந்து 4G வருது, 5G வருது. இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் தற்சமயம் இப்போ பார்க்க முடியுது. இந்த ஸ்க்ரீன் ப்ரொடெக்டரோட இமேஜ் வந்து லீக் ஆயிருக்கு. ஸோ வரக்கூடிய நாட்களில் இன்னமும் என்னென்ன விஷயங்கள் வந்து லீக் அவுட் ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து பார்க்கலாம். ஸோ சாம்சங் கேலக்சி நோட் 10 லான்ச்சிங் ஆகஸ்ட் 2019 நம்ம எதிர்பார்க்கலாம். டெக் நியூஸ்ல அடுத்த நம்ம பார்க்க போகிறது அமெரிக்காவில் Huawei வந்து பேன் பண்ணாங்க. அதை தொடர்ந்து என்ன பண்ணாங்க, மைக்ரோசாஃப்ட் தங்களுடைய ஆன்லைன் ஸ்டோர்ல Huaweiயோட லேப்டாப்பை ரிமூவ் பண்ணாங்க. கூகுள் தங்களுடைய ஆண்ட்ராய்டு லைசன்ஸை வந்து ஸ்டாப் பண்ணாங்க. இன்டெல், குவால்காம் இவங்க எல்லாருமே வந்து பிசினஸை ஸ்டாப் பண்ணாங்க. இதனால என்ன ஆச்சு, பெரிய இழப்பு அப்படிங்கலாம் Huaweiக்கு. சமீபத்தில் Huaweiயோட லேப்டாப்பை வந்து மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர்ல வந்து பார்க்க முடியுது. இதுக்கு முன்னால ரிமூவ் பண்ணாங்க. மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர்ல மீண்டும் Huaweiயோட MacBook 13, MacBook X Pro இந்த 3 வகையான லேப்டாப்பையும் இனி பார்க்கலாம். இதுல MacBook X Pro வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக்ல இருக்கு அப்படிங்கறத மைக்ரோசாஃப்ட் ஆன்லைன் ஸ்டோர் வந்து தெரிவிச்சிருக்காங்க. டெக் நியூஸ்ல அடுத்து நம்ம பார்க்க போறது TrueCaller அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன்ல ஒரு புதிய அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. யாரெல்லாம் இந்த TrueCaller அப்ளிகேஷனை தங்களுடைய ஸ்மார்ட் போன்ல பயன்படுத்துறீங்களோ அவங்களுக்கு இனி வாய்ஸ் வைப் காலை வந்து பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறாங்க. இதுக்கு பிரத்யேகமா பிரீமியம் பேக் தேவையில்லை, பிரீமியம் கோல்ட் சப்ஸ்கிரிப்ஷன் தேவையில்லை அப்படிங்கிற அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃபியூச்சர் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆப்பரேட்டிங் சிஸ்டம் ஆண்ட்ராய்ட் போன்ல மட்டுமே, iOSக்கு இப்போ இல்ல, கூடிய விரைவில் அந்த iOSலயும் வரும் அப்படிங்கறத அவங்க உத்தரவாதம் கொடுத்திருக்காங்க. சோ ஜூன் 10 முதல் இந்த TrueCallerோட வாய்ஸ் வைப் காலை வந்து இனி நீங்க பயன்படுத்தலாம். டெக் நியூஸ்ல அடுத்து நம்ம பார்க்க போறது ASUS 6EZ போனை வந்து லான்ச் பண்ண போறாங்க. இத ZenFone 6 அப்படிம்பாங்க. இத தான் ஷார்ட்டா ASUS 6EZ போன் அப்படிங்கிற பேர்ல இந்தியால லான்ச் பண்ண போறாங்க. கூடிய விரைவில் இந்தியால லான்ச் ஆக போகுது. இந்த மொபைல்ல என்னெல்லாம் இருக்கு அப்படி பார்த்தீங்கன்னா octa-core Snapdragon 855 சிப்செட்டை பயன்படுத்துறாங்க. ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே அறிமுகப்படுத்திருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ரேமை பொறுத்த வரைக்கும் 2-3 வேரியண்ட்ல இருக்கு. 6GB ரேம்ல இருக்கு, 8GB ரேம்ல இருக்கு. இன்டர்னல் ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் 64GB இருந்து 256GB வரைக்கும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. ஸோ இதோட மொபைலோட விலை என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட கணிப்புப்படி ஒரு 39,000 இருந்து 47,000 ரூபாய்க்குள்ள இந்த மொபைலை நம்ம எதிர்பார்க்கலாம். அதுவும் இந்தியாவில் பார்க்கலாம். வேற என்னெல்லாம் இந்த போன்ல இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல ப்ளூடூத் வெர்ஷன் 5.0 வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. வைஃபை இருக்கு, அதே போல 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் அறிமுகப்படுத்திருக்காங்க. அதே போல் இந்த ஃபோனோட பேட்டரி பார்த்தீங்கன்னா நல்லா ஒர்த்தபிளாக இருக்குது. 5000 mAh பேட்டரி கொண்டு தான் இருக்குது. ஃபோனுக்கு ஃபாஸ்ட்டாக சார்ஜ் பண்ணக்கூடிய குவிக் சார்ஜ் வெர்ஷன் 4 பயன்படுத்திருக்காங்க. ஸோ அருமையான ஒரு மொபைல் இந்தியாவில் கூடிய விரைவில் லான்ச் ஆக போகுது ASUS
6Z மொபைல். டெக் நியூஸ்ல அடுத்ததா நம்ம பார்க்க போறது கூகுள் மேப்ஸ்ல ஒரு புதிய அப்டேட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அது என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீடோமீட்டர். அந்த ஸ்பீடோமீட்டர் மூலமா உங்களுடைய காரோட வேகத்தை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கறத இந்த கூகுள் மேப்ஸ் தெரிவிக்குது. இதை வந்து நீங்க மேனுவலா போயிட்டு செட் பண்ணணும். கூகுள் மேப்ஸோட செட்டிங்ஸ்குள்ள போய் ஈஸியா செட் பண்றது மூலமா எங்கெங்கெல்லாம் கேமரா இருக்கோ அதெல்லாம் நீங்க ஐடென்டிஃபை பண்ண முடியும். இந்த ஃபியூச்சர் ஒரு 40 கண்ட்ரில வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. கூடிய விரைவில் உலகம் முழுக்க இது வரலாம் அப்படிங்கறத நம்ம எதிர்பார்க்கலாம். நண்பர்களே, இனி நீங்க காரை வேகமா ஓட்ட முடியாது. குறிப்பா இந்தியால நிறைய இடத்துல கேமராவை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. சோ இந்த கூகுள் மேப்ஸ்ல உள்ள செட்டிங்ஸை மேனுவலா ஆன் பண்ணிக்கங்க. எங்கெங்கெல்லாம் உங்களுடைய வேகத்தை குறைக்கணுமோ அங்கெல்லாம் நீங்க குறைச்சிக்கலாம், எங்கெல்லாம் கூட்டணுமோ அங்கெல்லாம் நீங்க கூட்டிக்கிடலாம். அருமையான ஒரு ஃபியூச்சர் கூகுள் மேப்ஸ்ல. டெக் நியூஸ்ல கடைசி நம்ம பார்க்க போறோம் Xiaomi கிரவுட் ஃபண்டிங் மூலமா Zen PH ஸ்மார்ட் ஃபிட்னஸ் ஸ்போர்ட்ஸ் வியர் அப்படிங்கிற ப்ராடக்ட்டை லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த ப்ராடக்ட் யாருக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ்மேனுக்கான ஒரு ப்ராடக்ட் அப்படி சொல்லலாம். இது முழுக்க ஒரு எலாஸ்டிக்கால உருவாக்கப்பட்ட ஒரு ப்ராடக்ட், ஒரு டிஷர்ட் அப்படி சொல்லலாம். ஸ்போர்ட்ஸ்மேனுக்காக உருவாக்கப்பட்டது. ஸோ இது என்ன விலையில் உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னா 200 yen, அதாவது $28 நீங்கள் ஈஸியாக பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஜூலை 20 முதல் இது ஒரு சேலுக்கு வருது. அருமையான ஒரு டிஷர்ட். ஸோ இந்த டிஷர்ட்டில் வந்து ப்ளூடூத்தை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது மூலமா உங்களை ட்ராக் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. அதுவும் ஸ்மார்ட் ஃபோன் மூலமா நீங்கள் ட்ராக் பண்ண முடியும். அதுக்கு பிரத்யேக அப்ளிகேஷன் இருக்குது. அந்த அப்ளிகேஷன் நீங்கள் பயன்படுத்தணும். ஸோ வேறு என்னெல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஜெர்மனோட 3D பிரிண்டிங் டெக்னாலஜியை வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ் வியர் டிஷர்ட்டை நீங்கள் பயன்படுத்தி பார்க்கலாம் Xiaomiயோட கிரவுட் ஃபண்டிங் மூலமா Zen PH. என்ன நண்பர்களே, இந்த டெக் நியூஸோட ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிருப்பீங்க. இந்த வீடியோவில் வரக்கூடிய ஒவ்வொரு டெக் நியூஸும் ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நான் நம்புறேன். நீங்கள் வழக்கம் போல உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. அப்படியே என்னோட சேனலை பற்றி உங்களுடைய கருத்துக்களை ஒரு 2 வரி கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காம உங்கள் நண்பர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா மறக்காம இந்த வீடியோ கீழே ஒரு ரெட் கலர் பட்டன் இருக்கு, அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்க. பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணிக்கங்க, கவலை இல்லை.